உலகெங்கும் உள்ள ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா மாசி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த மாசி மாதம்னாவே பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்கு மிகுந்த உகந்த மாதம் சொல்லுவாங்க. ஏன்னா கடந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா கர்மங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருந்ததும், அதனால தை பிறந்தா வழி பிறக்கும் சொல்லுவாங்க. ஏன்னா தை மாதம் உங்களுடைய அந்த கர்ம காரியங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சீராக்கிட்டீங்கன்னா இந்த மாசி என்பது உங்களுக்கு நிறைய வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க ஒரு மாதமாக தான் இனி வரக்கூடிய மாதங்கள் இருக்கும் என்பதா தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீக யாத்திரை செய்வது, இல்லை புதிய அந்த மந்திர உபாசனைகள்லாம் பெறுவாங்க இல்லையா, குரு மூலியமாக மந்திர உபாசனை பெறுவது, மேலும் புதிய கலைகளை கற்பது. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாசி மாதத்தில் தான் ஏதோ ஒரு கலையை கற்றுக்கணும் அப்படின்னு வச்சுங்க, கலை மியூசிக்காக இருந்தாலும் சரி, அனைத்து கலை ஆயக்கலை 64 கலைகளையும் கற்கிறதுக்கு புதிதாக கற்றுக்கொள்வதுக்கு உகந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் தான். இந்த மாசி மாதத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்த நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க, புனித நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புண்ணிய தீர்த்த அப்படின்னு சொல்லுவாங்களே, நிறைய கோயில்களில் போனீங்கன்னா இந்த மாசி மாதம் மகம் நட்சத்திரம் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அந்த தீர்த்தவாரி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய சிவாலயங்களில் போயிட்டீங்கன்னா அந்த புனித நீராடுதல் இல்லை அந்த தீர்த்தவாரின்னு சொல்லக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இந்த மாசி மாதத்தில் நடக்கும். ஸோ இந்த மாசி மாதம் வந்து ஆன்மீகத்திற்கும் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு செல்வதற்கு உகந்த நற்பணிகளை செய்து நம்மளை மேன்மைப்படுத்திக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாசி மாதத்தில் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக நகர்வுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கும், எந்த விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும், எந்த இடத்த சரி பண்ணால் நம்ம வாழ்க்கை இன்னும் அழகாகும் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம். ஏன்னா கடகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்த முயற்சிகள் எல்லாமே ஒரு சின்ன சின்ன நெருக்கடிகள், ஒரு சின்ன சின்ன தடைகள் எல்லா விதத்திலும் ஏற்படும். ஏன்னா குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்க சொல்லலாம். ஏன்னா குடும்பம் சார்ந்த விஷயம், வருமானம் வந்து அதை எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது, ஏதாவது ஒரு விஷயங்கள் குழப்பங்கள் இருக்கும். மேலும் என்னென்னாக்கா அந்த அண்ணன் வழி உறவில் ஏதாவது ஒரு கூட்டு தொழில் மாதிரி ஏதாவது செஞ்சுருப்பாங்க, அதில் வந்து அந்த வருமானம் கிடைப்பதில் ஒரு பிரச்சனைகள் வரலாம். ஏன்னா அவங்களுடைய அணுகுமுறை வந்து இந்த காலகட்டத்தில் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா பேசும்போதே இப்படி என்னென்னா ஒரு விரக்தி, இவங்க பேசுகிறே இப்போ ஒரு பிரச்சனை உருவாகும். அதனால் என்னென்னாக்கா கடகராசிக்காரங்க பெட்டர் இந்த மாதம் வந்து ஒரு மௌன விரதம் இல்லை தேவையில்லாத பேசி குறைச்சிக்கிறதே ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த காலத்தில் அரசியல்வாதியை பற்றி பேசுவாங்க, அது பார்த்தீங்கன்னா பெரிய சர்ச்சையாகக்கூட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னு வச்சுக்கல, இந்த காலகட்டத்தில் ஒரு வைரல் ஆகணும்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ஒரு அரசியல்வாதியை பற்றி ஏதோ ஒன்று பேசுனீங்கன்னா உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா அடித்து எங்கேயோ வைரல் வீடியோ மாதிரி இருக்கும். அதனால் பிரச்சனைகளும் அழுத்தங்களும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதனால் அரசியல்வாதிகள் இருந்தால் தேவையற்ற பேச்சு, வைரல் ஆகணும்னா என்ன வேணால் பேசுங்க, பிரச்சனையை தவிர்க்கணும்னா அளவாக பேசிக்கிங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு நம்ம இந்த காலகட்டத்தில் சொல்லுவோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா ஒரு தாமதம் வரும். ஏன்னா இடம் முயற்சி சார்ந்த விஷயம் இருப்பாங்க. சில பேர் எனக்கு டாக்குமெண்ட் சார்ந்த விஷயம் எடுத்துருப்பாங்க, அந்த விஷயத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இல்லை முடியாதுன்னே சொல்லியிருப்பாங்க, தடைகள் வரும். ஸோ இல்லைனாக்கா அதன் மூலிமா ஏதாவது ஒரு தேவையில்லாமல் பிரச்சனைகளும் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த காலகட்டம் இடம் சார்ந்த முயற்சிகளை கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. இடம் கொடுக்கல் வாங்கல் அது எல்லாமே சின்ன எதிர்பார்த்த அந்த விஷயம் போகாமல் சிறிய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கடகராசிக்காரர்களுக்கு. அப்படி நீங்கள் எடுக்காமல் வேற ஒரு நபரை முன்னிறுத்தி எடுங்க. நீங்கள் போனால் தான் பிரச்சனை. ஸோ அப்போது வேற ஒரு நபரை முன்னிறுத்தி செய்யும் போது அது உங்களுக்கு யோகமாக மாறும். அதான் சொல்லுவேன். ஏன்னா அதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அதிர்ஷ்டமும் யோகமும் ஞானத்தின் 2 பக்கம் மாதிரி. நாம செஞ்சால் பிரச்சனை, அதே அடுத்தவங்க மூலியமாக அதை செய்யும் போது அது திடீர் அதிர்ஷ்டமாக மாறும். ஸோ இந்த விஷயம் இதுதான் வந்து பரிகாரத்தில் மிக சூட்சமான விஷயமே நம்ம சொல்லுது. ஸோ நம்ம நாணயத்தை 2 பக்கம், ஒன்று தலை ஒன்று பூவாக இருக்கும். ஸோ நமக்கு எது வேணுமோ, நமக்கு ஒரு பிரச்சனைனா அது இன்னொருத்தரை வைத்து செய்யும் போது அது நமக்கு லாபமாக மாறும். இதை தான் கிரக நிலைகளும் நமக்கு சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் பிரச்சனை. உங்கள் நண்பர்கள் மூலியமாவோ இல்லை உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக அவங்க மூலியமாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து முயற்சிகளும் உங்களுக்கு
திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சொல்லலாம். ஆனால் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அண்ணன் அக்கா வழி உறவுல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மனக்கசப்பு இருக்கும். அவங்க வந்து ஏதோ ஒரு பழைய நிகழ்வை வந்து பேசி தேவையில்லாமல் ஒரு மன அழுத்தத்தை இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுப்பான். அதே போல் எனக்கு தம்பி தங்கை உறவும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கூட இருந்த மாதிரி இருப்பான், திடீர்னு பார்த்தா கைட்டு விட்டு போயிருப்பான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே ஒரு தனிமைப்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஒரு மாதம் என்பது இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த ஒரு மாதத்தை நீங்கள் எப்படியாவது, ஏன்னா வாழ்க்கையே கடந்து போகிறது தானே. ஸோ அதனால் என்னென்னாக்கா பழைய விஷயங்களை பழைய ஆசைகளை எல்லாத்தையும் தூக்கி ஓர வச்சுட்டு எப்போதும் என்னென்னாக்கா அதிக லாபத்தை எதிர்பார்க்காம இந்த ஒரு மாதத்தில் எந்த சுய முடிவுகளும் எடுக்காமல் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு வந்து நற்பலனை கொடுக்கும் சொல்லலாம். ஏன்னா எது நடந்தாலும் சரி உங்கள் மன உறுதியும் மன தைரியமும் உங்களை எல்லாத்தையும் எதிர்த்து வெற்றி காண்றுவீங்க. புரியுதுங்களா? கெட்டவன் ஆக்கிட்டு நல்லவன் ஆகிறதுக்கு பதிலாக சும்மா இருந்து நல்லவன் ஆக்கிட்டு போய்க்கலாம். அதை தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா எப்படி இருந்தாலும் அடுத்த மாதம் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மாறதான் போகுது. ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி கெட்டவன் ஆகிறதை தவிர்த்து கொண்டீங்கன்னா அடுத்த மாதம் நல்லவனாகவே இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கு, ஆனால் உங்களால் அதை அனுபவிக்க முடியாமல் இருக்கும். சில பேர் என்னென்னாக்கா கை மாத்தா ஏதோ ஒரு பணம் தரேன்னு சொல்லியிருப்பாங்க, இந்த டேட்டுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பணமே வந்து என்னென்னாக்கா அந்த டேட்டுக்கு அந்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் ஒரு சூழலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இந்த காலத்தில் வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்த்து கொள்வது நல்லது. குறிப்பாக என்னக்கா தனம் சார்ந்த விஷயத்தில் வந்து கொடுப்பது சொல்லு. எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலுக்கு ஒரு தர்ம காரியத்துக்கு வந்து பணம் தரேன்னு சொல்லி ஏதோ ஒரு நிகழ்வுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தரேன்னு சொல்லி, ஆனால் அந்த விஷயத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாமல் போய் ஒரு சிறிய அவமானங்களை சந்திக்கலாம். அப்போது இதெல்லாமே நம்ம தவிர்த்துக்கலாம் இல்லையா? ஸோ இல்லை இந்த மாதமோ இல்லை அடுத்த மாதமோ நான் பார்த்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுத்துட்டு போனாவே போதும். நம்ம அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து ஒரு நம்மளுடைய இதை வந்து ஸ்டேட்டஸை கெத்து காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பில்டப்பாக ஏதாவது பேசிட்டு போய் அசிங்கப்படுறத காட்டிலும் இது என்கிட்ட இப்படி தான் இருக்குது, இப்போ வச்சுக்க மீதி அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி ப்ராக்டிகாலிட்டிக்குள்ளே நம்ம வாழ பழகும் போது நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா குறிப்பாக இந்த கடகராசிக்காரங்களாம் அந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே இருக்க முடியும், ப்ராக்டிகாலிட்டியில் வர மாட்டாங்க. எப்போதும் தன்னை மேன்மைப்படுத்திக்கணும், தன் பேச்சை சொல்கிற அந்த வாக்கை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காகவே நிறைய மெனக்கட்டு அதனாலேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பேர் புகழும் கிடைக்காது. அவங்க ஏதோ அந்த காரியத்துக்காக பேசிட்டு போயிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அந்த காரியம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க உங்களை விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் என்னவோ அந்த காரியத்துக்காக பெருசாக நீங்களே உங்களோட சுய விளம்பரம் கிடைக்கும், சுய மரியாதை பெருசுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் அதை பெருசுப்படுத்தியிருப்பீங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா உங்கள்கிட்ட பழகக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களுடைய ஆதாயத்தை எதிர்பார்த்து தான் பழகுவாங்கன்ற ஒரு புரிதலை நீங்கள் வளர்த்துக்கிட்டே வச்சுக்கிங்களேன். உங்கள் வாழ்க்கை இந்த மாசி மாதம் இல்லை ஒவ்வொரு மாதமும் சிறப்பான மாதமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.